வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் நமக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லோருக்குமே இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடலை என்றைக்குமே கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா இந்த உடல் ஆரோக்கியம்தான் நம்முடைய வாழ்வியல் பயணத்தோட மிக பெரும் அங்கம். இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் எப்படி நல்லபடியாக வச்சுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும்போது என்ன பண்ணுவோம்? உடற்பயிற்சியோ யோக பயிற்சியோ தேடி நம்ம போகிறது உண்டு. இதுல இந்த உடற்பயிற்சியையும் யோக பயிற்சியை மட்டுமே செஞ்சா போதுமா, இல்ல வேற ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல பேருக்கு வரும். அதாவது நம்ம உடற்பயிற்சிகளை சரியான முறையில செய்யறோம், உடற்பயிற்சிகளை சரியான முறையில தொடர்ச்சியா செஞ்சும் நமக்கு பெரிய அளவுல நிறைய பேருக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அதற்கு என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிறைய பேர் உணவு முறையை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த உணவு, உடற்பயிற்சி இதை எல்லாத்தையுமே செஞ்சும் நமக்கு சரியான ஒரு பலன் கிடைக்கலையே, நாம இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த உடற்பயிற்சி, உடல் நலம் இதெல்லாம் எப்படின்னா ஒரு நாள் 2 நாள்ல வராது. ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ச்சியான முறையில் நாம செஞ்சா மட்டும்தான் நமக்கு வரும். அதுவும் அது சரியான முறையில் நமக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஒன்று நம்ம உடலை சுத்தம் செய்யறது, அதாவது உடலுக்கு உள்ள சுத்தம் செய்யறது. 2வது உணவு முறை. இந்த உடலுக்கு உள்ள சுத்தம் செய்யறதுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க. நாம உடலை சுத்தம் செய்யாம, உடலுக்கு உள்ள சுத்தம் செய்யாம எந்த ஒரு பயிற்சியை செஞ்சும் அதற்காக அதிகப்படியான நல்ல விதமான உணவுகளை நீங்க கொடுத்தும் பலன் இல்லாம தான் போகும். எப்ப? உடம்ப சுத்தம் செய்யாம இருக்கும் பொழுது. அப்போ உடம்பு எல்லா விதமான விஷயங்களையும் உட்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? உடம்ப உள்ள முதல்ல சுத்தம் பண்றத விஷயங்களை கத்துக்கணும். சரி, உடம்புக்கு உள்ள எப்படிங்க சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கான பயிற்சியை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். முதல்ல நம்ம வயிறை சுத்தம் செய்யறதுக்கான உப்பு பேதி வைத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம். அதற்கப்புறமும் என்ன பண்றோம்? கபாலபதி, நாடி சுத்தி, காற்று முறைகளை வச்சு நம்ம எப்படி நம்ம உடம்ப சுத்தம் செய்யறதுங்கிற பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது உணவு முறைகளே நாம எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? ஏதேதோ உணவுகளெல்லாம் தேடி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். அதாவது மனுஷன் பசிக்கு சாப்பிட்ட காலம் போய் எதை சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலான்னே தேடிக்கிட்டு இருக்கின்ற சூழல் இன்னைக்கு வந்துருச்சுங்க. அதாவது என்னன்னா, ஒரு காலத்துல தேடிதான் உணவு சாப்பிட்டோம். நமக்கு உணவு கிடைக்காது, ஆனால் அந்த உணவை தேடி உண்ற காலம் சென்று இன்னைக்கு எதை சாப்பிடலான்னு தேடுற அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு உணவு பெருக்கம் அதிகமாயிடுச்சு. உணவு பெருக்கம் அதிகமானதுனால நாம எதை சாப்பிட்றோன்னே தெரியாம இதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மருத்துவர்கள் அப்புறம் கொஞ்சம் இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்ச மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, சின்ன சின்ன விஷயங்களை இதை பத்தி சொல்லிடுறாங்க. எப்படின்னா, இதை சாப்பிடுங்க நீங்க நல்லா வந்துடுவீங்க, இதை சாப்பிடுங்க நீங்க நல்லா வந்துடுவீங்கன்னு. யாரு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு இந்த விஷயங்களை சொல்லியிருந்தாலும் நமக்கு அது ஒத்து வருதா, நமக்கு ஒத்து வருமா வராதான்னு நம்ம ஒரு தடவைக்கு 4 தடவை முதல்ல யோசிக்கணும். நாம என்ன மாதிரியான சூழல்ல வளர்ந்துருக்கோம், நாம எந்த மாதிரியான சூழல்ல நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க இந்த சாப்பாடெல்லாம் நம்ம மாத்திக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி என்ன பண்றது, டக்குன்னு நம்ம மாத்திரக்கூடாது. எப்போதுமே உணவு முறைகளை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த காலை உணவு இப்படி சாப்பிடுங்க, மதியான உணவு இப்படி சாப்பிடுங்க, இரவு உணவு இப்படி சாப்பிடுங்கன்ற விஷயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த காலை மதியம் இரவுங்கிற விஷயமே கிடையாது. அதாவது காலை நேரம், மதிய நேரம், இரவு நேரம்ங்கிறது இருக்கே தவிர இந்த நேரத்துக்கு நீங்க உணவு சாப்பிடணுங்கிறதுலாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. நீங்க அப்படியே பழக்கப்பட்டிருந்தாலும் பழக்கம் வரும்போது பழக்கப்பட்டிருக்கவங்களும் என்ன பண்ணா பசிக்கும், அதனால நீங்க சாப்பிடுங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, பசித்ததற்கு அப்புறம் உணவு உண்ணுங்கள். அது காலை நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி. அதாவது இப்போ நீங்க என்ன பண்ணலான்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டிங்க, மணி ஆச்சு, மணி 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, இன்னும் பசிக்கலையே, அப்போ சாப்பிடலாமா வேணாமா? சாப்பிட வேண்டாம். 12 மணி ஆனாலும் என்ன பண்ணாதீங்க, பசிக்கலைன்னா சாப்பிடாதீங்க. உணவுல நீங்க அவசியம் அடிப்படையாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டிய முதல் வேலை இது ஒண்ணுதாங்க. இந்த காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுங்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு என்ன செய்யணும், பசிச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம முதல்ல வரணும். அதே போல பசிச்சு சாப்பிடும்போது நீங்க எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் என்ன பொருள் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், அதெல்லாம் பத்தி கவலையே படாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற உணவை, நல்ல உணவை, அதாவது எப்படின்னா அதுக்குன்னு என்னையா இருக்க சாப்பிடக்கூடாது. கிடைக்கக்கூடிய உணவு நம்ம வீட்டில் சமைச்சதா, நம்ம மக்கள் கைப்பட செஞ்சதா இருந்ததுன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா சாப்பிடுங்க.
நான் இதை போய் சாப்பிடலாமா, இந்த உணவை சாப்பிடலாமான்லாம் தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம். நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை நாம் முழு கவனத்தோடு முழு ஈடுபாட்டோடு ருசியா கவனிச்சு சாப்பிட்டா போதும். பசிச்சாவே அதில் தானா ருசி வர ஆரம்பிச்சிடும். அந்த ருசி என்ன பண்ணும், உங்களை பொறுமையாக கவனத்தை உண்டு பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாவே உங்கள் உடலுக்கு என்ன தேவையோ அது தெளிவான முறையில் கிடைக்கும். ஒன்றாவது, அதாவது இந்த உடம்பு என்ன சொன்னேன், ஒன்று சுத்தம் பண்ணும், அப்புறம் எடுக்கக்கூடிய உணவு சரியாக இருக்கும் ஒன்று. அதில் முதல்ல எது, பசி. இந்த பசியை நீங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு நல்லா சுத்தமாக போகுதுன்னு தான் அர்த்தம். அதற்கப்புறம் இதை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில உணவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதற்கு நீங்கள் எதையோ தேடிலாம் போக வேண்டாம். எளிமையான வழி, சுடுநீர் குடிச்சு பழக்கப்படுங்க. சூடான நீர்களை நீங்கள் குடிச்சு பழகினாவே உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிக்கும். ஒரு எளிமையான வழிங்க. நான் இந்த உணவை சாப்பிடலாமா, இந்த சூப்பு சாப்பிடலாமான்னா உங்களுக்கு சௌகரியம் இருந்தால் நீங்கள் எந்த சூப்பு வேணாலும் சாப்பிடுங்க. எனக்கு இது மாதிரி போட்டுவேன். உங்களுக்கு இல்லையா, வெறுமனையே சுடுநீர் குடிச்சிட்டு அப்படியே பழகுங்க. அதுவே தானா நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். வேணும்னா அதில் என்ன சொல்லலாம், இஞ்சை போடுங்க, ஜீரகம் போடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. எல்லா நாளும் நீங்கள் அதை போட்டு குடிக்கும் உங்களுக்கே ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு சுடுநீரை குடிச்சு பழக்கப்படுங்க. வேணும்னா நீங்கள் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் இந்த உணவு முறைகளில் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஏதேதோ, அதாவது எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்க, கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்க, கம்பு சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய இப்போ வீடியோ வந்துடுது. அதனால் நம்மளும் என்ன பண்ணிடுறோம், அந்த கருப்பு கவுனி கம்புலாம் சாப்பிட்றோம். அப்படியே அவங்களுக்கெல்லாம் ஒரு திரும்ப இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த கருப்பு கவுனி சாப்பிட்ற அளவுக்கும் இந்த கம்பு சாப்பிட்றதுக்கும் நம்ம முதல்ல என்ன வேலை செய்கிறோம் நம்மளை நாமே கேட்டு பார்க்கணும். கருப்பு கவுனி சாப்பிட்டு சும்மா ஏசி ரூமில் உட்காந்தா நல்லா இருக்குமா, கம்பங்களி சாப்பிட்டுட்டு ஏசி ரூமில் உட்காந்தா நல்லா இருக்குமா? ஏதோ அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இதில் ஆரோக்கியம் இருக்குது, இது நலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதில் ஆரோக்கியம் நலமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம உடம்புல இருக்கான்னு நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்க. நம்ம சாப்பிட்டு எங்கே உட்காந்துருக்குறோம், ஏசி ரூமு கீழே உட்காந்துருக்கோம். அப்போ ஏசி ரூம் கீழே உட்காந்துருக்க நமக்கு இந்த கம்பங்களியும் கருப்பு கவுனி அவசியம், நம்மளால இஷ்டத்துக்கு நல்லா, அதில் வேறு தோசை வேறு. இதில் என்ன பண்ணுறோம்னா, தோசைன்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது உண்டு. ஏன்னா ரொம்ப எளிமையான முறையில் செய்கிறது, ருசியாகவும் இருக்கும். அப்போ அந்த தோசையில் என்ன பண்ணணும், கருப்பு கவுனியை சேர்க்க ஆரம்பிச்சிடும். அது போய் செரிக்குமோ செரிக்காதோ, பாதி பேருக்கு அது செரிக்கவே செரிக்காது. பாதி பேருக்கு வயிற்று பிரச்சனையை உண்டு பண்ணுறதே இந்த கருப்பு கவுனியில் தோசை சாப்பிட்றேன், இந்த மாதிரி அந்த பலவிதமான தானியங்கள் அதை இதை சேர்த்து என்ன பண்ணுறேன், தோசை சுடுறேன்னு தான். இந்த பலவிதமான தானியங்கள்லாம் சேர்த்து தோசை சுட்டா உங்கள் உடம்பு முதல்ல ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த தோசையவே ஏற்றுக்கொள்ள முடியாத உடல் எதையோ மிக்ஸ் பண்ணி அரைச்சா இந்த உடம்பு எப்படி ஏற்றுக்கும்? அதை நான் எதுக்கு சொல்ல தெரியுமா? இப்போ அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல கிடையாது. இதெல்லாம் செய்யுங்க. நமக்கு இது ஒத்து வருமா? அதாவது நமக்கு இது ஒத்து வருமானா, நீங்கள் பாட்டுக்கு இத்தனை நாளாக அரிசி உணவாக சாப்பிட்டுட்டு திடுதுப்புன்னு நான் மாத்துறேன் அப்படின்னா இந்த உடம்புக்கே புரியாது என்ன பண்ணுறோன்னு. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உடற்பயிற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கன்னா, சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க. இந்த திணை, வரகு, சாமை அப்படின்னு இருக்குல்ல, அந்த சிறுதானியம் சின்ன சின்ன அரிசிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுங்கள், கஞ்சி வச்சு குடிங்க. அதில் போய் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு எதுவும் செய்ய வேண்டாம். கஞ்சி வைங்க, பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. எளிமையான முறைங்க கஞ்சி சாப்பிட்றது, பொங்கல் சாப்பிட்றது, இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாயாசம் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எப்படியெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம உடம்பு முதல்ல பழகட்டும். பழகினதுக்கு அப்புறம் நீங்கள் கருப்பு கவுனியை சாப்பிட்றதோ அடுத்தது என்ன சாப்பிட்றதுன்னு நீங்கள் யோசிங்க. முதல்ல உங்களை தொடர்ச்சியான முறையில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்தி அதற்கு ஏற்றாறு போல் உடற்பயிற்சியை நீங்கள் செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சு இது உங்களுக்கு ஒத்து வருதா, நல்லா இருக்கா, எனக்கு சுவையாக இருக்கா, அதை தொடர்ச்சியாக செய்யலாமான்னு உங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணி எனக்கு தொடர்ச்சியாக நல்லபடியாக பலன் கொடுக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய உடற்பயிற்சியையும் உங்களுக்கான உடலுக்கான வேலையையும் அதிகப்படுத்திக்கிட்டு அதற்கு ஏற்றாறு போல் மற்ற உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். அதற்கு முன்னாடியே நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு செஞ்சால் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம உடம்புக்கு கொடுப்போம். உணவு முறைகளில் ரொம்ப கவனம் தேவை. அதற்கு அடிப்படையான கவனம் எது? பசித்து உணவு உண்ணுதல். அதற்கப்புறம் உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு அடிப்படையான ஒரு எளிமையான செயல் எது? சுடுநீர் குடிப்பது. இது ரெண்டையும் தவிர்த்து வேற ஏதாவது ஒன்று இந்த உடலுக்கு நீங்கள் செய்யணும், சுத்தம் பண்ணுறதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உப்பு பேதி வைத்தியம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் செய்யுங்க. உப்பு பேதி வைத்தியத்தை பற்றி நான் காணொலி போட்டிருக்கேன். அதை பார்த்து இல்லை நிறைய காணொலி இருக்குங்க. உப்பு பேதி வைத்தியத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஹீலர் பாஸ்கர் அவர்கள், அது மாதிரி நிறைய மனிதர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த உப்பு பேதி வைத்தியம் தாராளமாக செய்யுங்க.
அதை செஞ்சு வயிற்றெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை செய்யுங்க. அதே போல இனிமா செய்யலாம். இந்த உப்பு பேதியும் இனிமாவும் ரொம்பவே எளிமையான முறையில் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை ரெண்டையும் செஞ்சுட்டு உணவு முறைகளில் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை என்ன பண்ணுங்க, நம்முடைய பாரம்பரிய உணவுகளுக்கு பழக்கப்படுத்துங்க. அதே போல இப்போ வெளிநாடுகள்ல இருக்கீங்க, அங்க வேற மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னா, எடுத்தோடனே நம்ம உணவுகளை போய் அங்க என்ன பண்ணாதீங்க, இதை மாத்துறேன் அதை மாத்துறேன்னு மாற்றி உங்களுக்குள்ள கஷ்டத்தை உண்டாக்காதீங்க. அங்கே என்ன கிடைக்கும், அந்த சூழலுக்கு எப்படி உணவு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றாறு போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பழக்கப்படுறது மட்டும்தான் சரியே தவிர, எடுத்தோம் உடனே மாற்றணும் அப்படின்னு இருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் நம்ம உடம்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இந்த காய்கறிகள் சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அப்படியே சாதம் சாப்பிட்றது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அரிசி உணவு அப்படியே விட்டு காய்கறிகளுக்கு மாறுறேன், இன்னையிலேருந்து நான் காய்கறி மட்டும் தான் சாப்பிட போகிறேன் அப்படிம்பாங்க. இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நிறைய பேர் அவ்வளோதான் தொடர்ச்சியாக நல்லா சாப்பிட்ருப்பாங்க, இன்னையிலேருந்து நான் 2 வேளை தான் சாப்பிடுவேன் அப்படி டக்குன்னு கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாதுங்க. நம்ம உடம்புல பலவிதமான நோய்கள் வருவதற்கு காரணமே நாம் இந்த மாதிரி செய்கிறது மட்டும்தான். எதை செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக ஒரு அளவோட முறையோடு செய்கிறது மட்டும்தான் சரி. நாம் டக்குன்னு மாற்றினோம்னா பலவிதமான கஷ்டத்துக்கு ஆளாயிடுவோம். அதே போல் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது தான். அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது முதல்ல உங்களை கருத்துக்கு ஒருத்தருவாங்க. நான் நல்லா உடற்பயிற்சி செய்வேன், நான் தினந்தோறும் காலையில் நல்லா யோகா பண்ணுறேன், 1 மணி நேரம் ஆசன பயிற்சிகள்லாம் பண்ணேன், ஆனால் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னா சீக்கிரம் நரம்பு தளர்ச்சி வந்து எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது இது சம்மந்தமாக நான் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இதை பற்றி நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நான் விளக்கமாக கொடுக்குறேன். இந்த பதிவில் நான் சொல்ல நினைச்ச ஒரே ஒரு விஷயம், உடம்பை சுத்தம் செய்வது, உடலுக்கு சரியான உணவுகளை கொடுப்பது. உடலை சுத்தம் செய்வதற்கு சுடுநீர் குடித்து பழக்கப்படுங்கள். உடம்புக்கு சரியான உணவை கொடுப்பது என்பது ஏதேதோ உணவுகளை தேடி நீங்கள் போக வேணாம். பசிச்சதுக்கப்புறம் முழு கவனத்தோட உணவை சாப்பிடுங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயம்தான். இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை பற்றி நான் சின்னதாக கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் பற்றி நான் ஒவ்வொரு பதிவுலாம் உங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கப்படுத்துகிறேன். ஏற்கனவே பலவிதமான காணொலிகளை நான் பதிவிட்டிருக்கேன். அதையும் நீங்கள் அதாவது உடற்பயிற்சி சார்ந்தும் சரி, உணவு முறை சார்ந்தும் சரி, மனம் சார்ந்த விஷயங்களையும் சார்ந்து இவை எல்லாவற்றையும் பற்றி நான் பலவிதமான காணொலிகள் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களாக ஒரு சிறிது நேரம் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடைபிடிக்க பழகுங்க. உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கோ மற்ற நண்பர்களுக்கோ நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.